மக்களே, நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு அம்மா பீன்ஸ் சாம்பார் பண்ண போறாங்க. குட் டே எவரிபடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். டுடே we are going to make beans sambar. Here is chopped beans, tomato and onion chopped. வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கு. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், half spoon turmeric powder is mixed. Beans sambar. We are going to make beans sambar. Salt, rock salt, கல் உப்பு, போடுங்க. 1 spoon, 2 spoon, 3 spoon, 3.5 spoon. This is our homemade chili powder. இது நம்ம வீட்டிலேயே அரைத்த மிளகாய்த்தூள், மசாலா மிளகாய்த்தூள். நம்ம வீட்டிலே அரைத்த மிளகாய்த்தூளை பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, சீரகம், தனியா, துவரம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இதை ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அதை பார்க்காதவங்க இதை பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவர் ஹோம்மேட் சில்லி பவுடர் இஸ் மேட் பை dry chili, pepper, cumin, and lentils, coriander seed, along with curry, all together dried and grinded. So that is our homemade chili powder. Now we are going to make beans sambar. So பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு வேணுமா? So for beans sambar, here the lentils are boiled in the cooker and ready. ஊற வச்சிருக்குங்க. The tamarind is soaked in the water more about 10-15 minutes. This tamarind has to be in the water, and then after that, this is for the sambar. The vegetables are nicely boiling. நல்லா காய்கறிலாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. டேமரின் டேமரின் சாஸ், புளி தண்ணி இது இருக்கு. The tamarind sauce is mixing in the boiled lentil. நல்லா பருப்பை நல்லா வெந்த உடனே அதை கடைஞ்சி அதில் புளி தண்ணியை கரைச்சிட்டாங்க, ஊற வச்ச புளியை.
கொத்தமல்லி, கொரியாண்டா. Dal with the tamarind sauce mixed in boiling vegetable. நல்லா அந்த பருப்பையும் அந்த புளியெல்லாம் கரைச்சி வச்சாங்க இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து அதில் கலந்தாச்சு. கலவையில் காய்கறி எல்லாம் கொட்டி வேக வச்சிருந்தாங்க பாருங்க. அதுல இப்போ உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க. So my mother is testing whether the salt and spice is correct. கரெக்டா இருக்கா? இப்ப தாளிக்க போறாங்க. Now another process. 1 cup of oil போடு. Half a cup of oil. 1.5 cup of oil. Maybe 1.25 cup of oil. 1.25 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்காங்க இந்த கப்புல. கடுகு, மஸ்டர்ட் போடு. நான் கொடுத்துட்டியா? கடுகை சாலிச்சு கலந்தாச்சுங்க. So the mustard was in the oil, no, boiled. So now she mixed all the dal and vegetable, everything in that. So now the sambar is getting ready. சாம்பார் இப்ப ரெடி ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியா கலந்துருக்காங்க. மோர் கோரியாண்டா இஸ் மிக்ஸ்ட். அவ்வளவுதான் மக்களே, நண்பர்களே, சாம்பார் ரெடி ஆயிப்போச்சு. பீன்ஸ் சாம்பார். So dear friends, ladies and gentlemen, here the sambar is ready. Beans sambar. So please prepare same like this and enjoy beans sambar for rice and for idli or for dosa, chapati, for anything. You can prepare this sambar.
Another day we will make another sambar, another type with another vegetable. மக்களே நண்பர்களே, இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் சாம்பார். இதே மாதிரி நீங்க சாம்பார் வச்சு சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நீங்க வந்து தொட்டு சாப்பிடலாம். இன்னொரு நாள் வந்து இன்னொரு வகையான சாம்பார் வேற ஒரு காய்கறிகளோட பார்ப்போம். அது வரைக்கும் வந்து வணக்கம். எல்லாரும் வந்து நம்ம வீடியோவை பார்த்து ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ வெரி மச். அம்மா வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்றாங்க. ஒரு நிமிஷம் இதை வரேன். மை மதர் வாண்ட் டு சே தேங்க்ஸ். ஒன் மோமெண்ட் ப்ளீஸ். இதை பார்த்து சொல்லுமா. பீன்ஸ் சாம்பார் செஞ்சுருக்கேன் நான். அது வந்து டேஸ்டாக இருக்கும். இருந்தாலும் நீங்களும் அதை வந்து செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ். இதுதானே. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் உட்காந்துருக்காங்க. பீன்ஸ் சாம்பார் செஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மை மதர் இஸ் நாட் ஃபீலிங் வெல் லிட்டில் பிட். ஸோ ஷி ஃபீல் டல் and she asked everybody to prepare the bean sambar and she said thanks.